ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பொதுவாக கால் வாங்கிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சாதாரண வாட்டரில் நீங்கள் இதெல்லாம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற இந்த பகுதியை தான் நம்ம நீக்க போகிறோம். ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ எல்லா பகுதியிலையுமே இது எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் இருக்கும், இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக கால் குழம்பு வைக்கணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் இதை வேக வைக்கிற ப்ராசஸ் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கால் குழம்பு எப்படி வைக்கலான்ற பெரிய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்துருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வாஷ் பண்ணிக்க போகிறோங்க. இதை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு அலசிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா காலுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வைங்க. மஞ்சத்தூளும் தண்ணியும் சேர்த்து வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.